அடுத்து நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து கேண்டா டயக்னாசிஸ் ப்ராசஸ். அது கொஞ்சம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு அதை டீச் பண்ணிடுறேன். கேண்டா டயகோனலைசேஷன். Diagonalization process. Cantor diagonalization process. இது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் நம்பர்ல எடுத்துக்கிறாங்க. ஒரு ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய், இந்த மாதிரி ரெண்டு நம்பரை எழுதுறதுக்கு பேர் தான் ஆர்டர் பேர். அது யாரும் நான் சொல்ல மாட்டேன், அப்போ பார்த்துக்கலான்ட்டு. பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், இது தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த மாதிரி ரெண்டு ஜோடியாக எழுதுறதுக்கு பேர் ஆர்டர் பேர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதெல்லாம் நம்ம அடுத்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதில் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எல்லா ஆர்டர் பேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸும் இந்த ஆர்டர் பேர் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் கூட்டினா டூ வர மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் ரெண்டு நேச்சுரல் நம்பராக இருக்கணும். அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1,1 இருக்கும். அதே எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 3ன்னு வர மாதிரி நீ பார்த்தீங்கன்னா ஒன்று நேச்சுரல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இது 1,2 கூட்டினாலும் 3 தான். அடுத்து 2,1 கூட்டினாலும் 3 தான் வரும். அடுத்து எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டையும் கூட்டினா 4ன்னு வரணும். 4ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,3 அதுவும் உனக்கு கூட்டினா 4 வரும். அதே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2,2 அதுவும் வரும். தேர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3,1 இது எல்லாமே வரும். வேற ஏதாவது 4 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்காது. இந்த மாதிரி இது போயிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி அவங்க எழுதுறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து A11 ஃபர்ஸ்ட் என்ட்ரி, A12, A13 இப்படி போயிட்டே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1,1, 1,2 இது எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1,3 இப்படி போயிட்டே இருக்கு. அடுத்து செகண்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2,1, 2,2, 2,3 இப்படி போயிட்டே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ரோ 2,1, 2,2, 2,3 இப்படி போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3,1, 3,2, 3,3 இந்த சீரீஸ்ல இந்த மாதிரி எலமெண்ட். ஓகே, அந்த ஆர்டர் பேர் எத்தனை ஆர்டர் பேர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3,1, 3,2, 3,3 இப்படி போயிட்டே இருக்குங்க. சரி, நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எங்கேருந்து 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 வருது இங்கே 1. அடுத்து வந்து என்ன இருக்கு 3. சரி, 3 வருது 1,2லேருந்து ஆரம்பிச்சு பிறகு எங்கே வருது? இங்கே வருது. இதுதான் டயகனலைசேஷன் சொல்றது. இதுலேயே வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4, 3க்கு அடுத்து 4 இருக்கிறதுல என்ன இருக்கு? இது இப்படி போகும் பாருங்க, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி அடுத்து 5 அப்படியே வந்து ஒரு போயிட்டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதனால தான் அது வந்து அன்கவுண்டபிள்னே சொல்றது. ஓகே, இந்த கேண்டா செட் வந்து அன்கவுண்டபிள் சொல்றது. இதுல இருந்து சில ரிசல்ட் கொடுத்துருக்கோம், அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன ரிசல்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட். லெட் அஸ் டிஃபைன் த ஹைட் ஆஃப் த எலமெண்ட். இந்த இடத்துல பாருங்க, த ஹைட் ஆஃப் த எலமெண்ட் ஏஐஜே. சரியா, இங்க ஒவ்வொரு எலமெண்ட் வந்து ஏஐஜேல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய ஹைட் வந்து கேட்டாங்கன்னா I+J. இது ஒரு பாயிண்ட். இப்ப இந்த எலமெண்ட்னுடைய ஹைட் கேட்டீங்கன்னா சரியா, அது எந்த பிளேஸ்ல இருக்கு? 1,1. இந்த எலமெண்ட்னுடைய ஹைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டிக்கணும், 3 தான். அந்த எலமெண்ட் வந்து அந்த பிளேஸ் அது கூட்டிக்கிறீங்க I+J. ஓகே, இந்த எலமெண்ட்னுடைய ஹைட் எல்லாம் 3, இந்த எலமெண்ட்னுடைய ஹைட் எல்லாம் 4. ஓகே, சரி, இதுல இருந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸாக்ட்லி M-1 எலமெண்ட் பாருங்க. எக்ஸாக்ட்லி M-1 எலமெண்ட் ஆஃப் ஹைட் M. இதாங்க நீங்க கவனிங்க, ஆஃப்
அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹைட்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஐஜேன்னு வச்சுக்கோங்க. சரி, இது ஹைட்டு, இதெல்லாம் ஹைட்டா வச்சுக்கோங்க. ஹைட்டு 3ன்னா எலமெண்ட் எவ்வளவு இருக்குது? எலமெண்ட் வந்து 2 தான். ஹைட் வந்து 2ன்னா எலமெண்ட் வந்து என்ன இருக்கு? 1. இதெல்லாம் ஹைட்டுன்னு நினைச்சுக்கோங்க. ஹைட் 2ன்னா எலமெண்ட் வந்து 1. ஹைட் 4ன்னு இருந்தா எலமெண்ட் வந்து 3 தான் இருக்கும். அதான் சொல்றேன், m-1 எலமெண்ட்னா ஹைட் m. சரியா? ஹைட் mன்னா எலமெண்ட் வந்து m-1. அதுதான் சொல்றான். இந்த இடத்துல வந்து ஹைட் வந்து உனக்கு வந்து என்ன இருக்கு? 3ன்னு இருந்தா m-1 எலமெண்ட், 2 எலமெண்ட் தான் இருக்கும். அதாவது ஹைட் 3 இருக்கக்கூடியது 2 எலமெண்ட் தான். ஹைட் 4ன்னா 3 எலமெண்ட், m-1 எலமெண்ட் அப்படின்றது ஒன்று சொல்ல வராங்க இந்த ரிசல்ட் இருந்து. நம்ம மெட்டீரியல் இதெல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்த டாபிக் நம்ம போகலாம். ஓகே, நம்ம மெட்டீரியல் அடுத்த பக்கம் வந்துருங்க. அடுத்து நம்ம பாட்டம்ல 8வது பக்கம் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4வது சீட்னுடைய பேக் சைடு அல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம் பாருங்க. அல்ஜிப்ரைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே நீங்க ரியலை வந்து ரொம்ப நுணுக்கமா தெரிஞ்சுக்கிறதுக்கான டாபிக்ங்க. இல்லாம யூஜி லெவல்ல இல்ல வேற மாதிரி கூட எங்கேயாவது கூட கேட்கலாம், டிஎன்பிசில கூட கேட்கலாம். சரியா? இல்ல இது வந்து அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம அல்ஜிப்ரால கூட இருக்கு, இந்த டாபிக் எல்லாமே அங்க கூட இருக்கு. சரியா? பட் இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க சொல்ல வருது பாருங்க, a non-empty set with one or more composition, அதாவது ஆபரேஷன், and it is called algebraic structures or algebraic system. இந்த algebraic structures பாத்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் ஆபரேஷன் இருக்குமா, ஒன் ஆர் மோர் ஆபரேஷன். ஒன் ஆர் மோர் ஆபரேஷன் இங்க என்ன சொல்றாங்க? இந்த ஆபரேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்னும் நிறைய இருக்கலாம். சரியா? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் அடிஷன், இது காம்போசிட், சரி, மாடல் ஆபரேஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு, அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுதான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஆபரேஷன் வந்து ஒன் ஆர் மோர் ஆபரேஷன் இருக்கும். இப்ப நம்ம ரியல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிங்ல வந்து இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்க மல்டிபிள் இல்லைன்னா டாட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க மல்டிபிளிகேஷனுக்கு. ஓகே, இதுதான் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஆபரேஷன்ஸ் சரியா இருக்கும், இருந்து அதை வந்து டிஃபைன் பண்றது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபீல்ட் ஆக்சியம். நம்ம ஃபீல்ட் ஆக்சியம் வந்து அல்ஜிப்ரிக்ல இருக்கு. இங்க ஃபீல்ட் ஆக்சியம்ன்றதெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்க. இங்க வந்து நம்ம ஆர்ன்றது ரியல் நம்பர்ல எடுத்துக்கிறாங்க, ஆர் என்ற ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் ஆர் என்ற செட் எடுத்துக்கிறாங்க. இங்க ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் எடுத்துக்கிறாங்க. நம்ம டிஃபைன் பண்றதுல 6 இதுக்கு தான் டிஃபைன் பண்றோம். இதுல என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு பார்த்தோன்னா, அண்டர் அடிஷன்ல வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்டர் அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஹெபிலியன் குரூப்னு சொல்லுவாங்க. ஹெபிலியன் குரூப் ஆர் காம்படேட்டிவ் குரூப், சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெபிலியன் குரூப் அப்படின்னா மொத்தம் 5 கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுல பிளஸ்ல அண்டர் அடிஷன்ல வந்து 1வது கண்டிஷனு. இதுல 1வது கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் ஆக்சியம். 2வது வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ். 3வது வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி. 4வது வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஸ். 5வது வந்து பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ். இது எல்லாமே எங்க வருது? அல்ஜிப்ரால இருக்கு. சரியா? அங்க இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம் அந்த அல்ஜிப்ரா நடத்தும் போது. க்ளோசர் ஆக்சியம் பாத்தீங்கன்னா 2 எலமெண்ட் வந்து அந்த செட்ல எடுப்ப, அது 2ஐயும் ஆட் பண்ணா அதே செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அது க்ளோசர் ஆக்சியம் இஸ் ட்ரூ. அதே மாதிரி இதுல 3 எலமெண்ட் எடுப்பேன். 3 எலமெண்ட் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணாலும் சரி, 3 எலமெண்ட் ஃபர்ஸ்ட் 2 ஆட் பண்ணுவோம். இங்க இது வந்து ஈக்குவலா இருக்கணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். இங்க ஒரு எலமெண்ட் வந்து 0 வந்து அண்டர் அடிஷன் வந்து 0 வந்து இஸ் an ஐடென்டி எலமெண்ட்னு சொல்லுவாங்க. சரி, அண்டர் அடிஷன்ல 0 இஸ் தர் ஐடென்டி எலமெண்ட். ஏன்னா அந்த 0வோட தான் எந்த ஒரு நம்பர் வச்சு எப்படி ஆட் பண்ணாலும் சரி இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் தான் ஐடென்டி எலமெண்ட்னு சொல்லுவாங்க அடிஷன்ல. அது 0 தவிர வேற எந்த எலமெண்ட்டும் இருக்காது.
ஓகே, இந்த ஜீரோன்ற எலமெண்ட் எப்படி வச்சு ஆட் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ இது க்ளோசர் ஆக்சியம், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி. இன்வெர்ஸ் ஆக்சியம்னா ஒரு எலமெண்ட்னுடைய இன்வெர்ஸ் அண்டர் அடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா த இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ். ஒரு எலமெண்ட் அடிஷன் வந்து ஒரு எலமெண்ட்னுடைய இன்வெர்ஸ் எலமெண்ட் ஆப்போசிட் சைன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுல வந்து பாருங்க எப்படி இதெல்லாம் கண்டிஷன் இருக்குங்க. எப்படி ஆட் பண்ணணும்னா நம்ம ஆன்சர் ஐடென்டி எலமெண்ட் வரணும். இந்த 4 கண்டிஷனுமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா குரூப் ஆயிடுன்னு சொல்லுவாங்க, கோசி குரூப்னு சொல்லுவாங்க. குரூப் ஆயிடு. இந்த 2 கண்டிஷன் பாத்தீங்கன்னா செமி குரூப்னு சொல்லுவாங்க. அதே இந்த 3 கண்டிஷன் பாத்தீங்கன்னா மோனாய்டுன்னு சொல்லுவாங்க, மோனாய்டு. 4 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது கண்டிஷன் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் எப்ளைன் குரூப். கோசியார் குரூப் ஆயிடு, செமி குரூப், மோனாய்டு குரூப், எப்ளைன் குரூப். இது எல்லாமே நீங்க அங்க பாப்பீங்க. காம்படிட்டிவ் குரூப்னா எப்படி இருக்குன்னா இப்படி 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 மாத்தி மாத்தி ஆட் பண்ணா அது வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ நம்ம ஃபீல்டு ஆக்சியம்ல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் அடிஷனா 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு செட்டு இந்த மாதிரி வந்து மோர் தென் 2, அதாவது 2 ஆப்ரேஷன் இருக்கு. அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் சொல்றாங்க இந்த இடத்துல. இந்த 2 ஆப்ரேஷன்ல இந்த ஆறுன்ற செட்டு அது வந்து கரெக்டா வந்து ஃபீல்டு ஆக்சியம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இருக்கு. இந்த 5 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷன்ல ஒரு 5 கண்டிஷன் இருக்குங்க. இதே மாதிரி அண்டர் மல்டிப்ளிகேஷன்லயும் வந்து என்னன்னா எப்ளைன் குரூப் வந்து ப்ரூவ் பண்ணும். சேம் அதே ரூல். இங்க வந்து ஐடென்டி எலமெண்ட் மட்டும் என்னன்னா 0க்கு பதிலாக 1ன்னு மாறும். இன்வெர்ஸ் எலமெண்ட் அந்த ஒரு எலமெண்டோட இன்வெர்ஸ் எலமெண்ட் அதனுடைய ரெசிப்ரோக்கல். இதெல்லாம் அந்தந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அடிஷன் பதிலாக மல்டிபிள் சிம்பிள் போட்டாவே போதுமானது. இங்க வந்து அதாவது க்ளோசர்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய், இங்கேயும் வந்து அடிஷன் பதிலாக மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கலாம். காம்படிட்டிவ்லயும் அடிஷன் பதிலாக மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ க்ளோசர் அசோசியேட்டிவ் ஐடென்டி ஒன்றும் பிரச்சனை, சாரி காம்படிட்டிவ் பிரச்சனை. ஆனால் ஐடென்டில வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடென்டி ஆக்சியம். ஐடென்டி வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளேஷன் 1 தான் ஐடென்டி எலமெண்ட். எப்படி பண்ணாலும் இது கிடைக்கும். இன்வெர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்னுடைய ரெசிப்ரோக்கல் தான் அதனுடைய இன்வெர்ஸ் எலமெண்ட். அப்பதான் ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கும். ஸோ ஐடென்டில வந்து அண்டர் மல்டிபிளேஷன்ல வந்து ஐடென்டி எலமெண்ட் வந்து 1, இன்வெர்ஸ் எலமெண்ட் பார்த்தா அந்த எலமெண்ட்னுடைய ரெசிப்ரோக்கல். இந்த மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம மெட்டீரியல் கொஞ்சம் பாருங்க. அண்டர் மல்டிபிளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டா இதுல எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபீல்டு ஆக்சியம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அண்டர் அடிஷன்ல வந்து எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு, க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வெர்ஸ், காம்படிட்டிவ். இதுல வந்து ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸ்ல ஆல்ரெடி நல்லாவே பார்த்துருப்பீங்க. இதுல எந்த டவுட் இருக்காது உங்களுக்கு நம்புறேன். அப்புறம் வந்து அண்டர் மல்டிபிளேஷன்ல அதே மாதிரி க்ளோசர், சரியா, அங்க எக்ஸ் பிளஸ் ஒய்னு இங்க வந்து எக்ஸ் இன்டு ஒய் பிலாங்ஸ் டு ஆர்ன்னு இருக்கும். அசோசியேட்டிவ் மல்டிபிளேஷன் பதிலாக நம்ம போட்டுவோம். காம்படிட்டிவ் அங்கேயும் அடிஷன் பதிலாக மல்டிபிள் சிம்பிள் போடலாம். எக்ஸ் இன்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டு எக்ஸ். பட் ஐடென்டி எலமெண்ட்ல 1ன்றது வந்து ஐடென்டி எலமெண்ட் மல்டிபிளேஷன்ல அண்டர் மல்டிபிளேஷன்ல வந்து ஒரு எலமெண்ட்னுடைய இன்வெர்ஸ் எலமெண்ட் அதனுடைய ரெசிப்ரோக்கல். ஓகே, இப்போ நம்ம மெட்டீரியல் பாருங்க. அண்டர் மல்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தம் வந்து இதுல எத்தனை கண்டிஷன்ஸ் இருக்கு, மொத்தம் 5 கண்டிஷன்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் லா, இந்த 5 கண்டிஷன் இல்லாம டிஸ்ட்ரிபியூஷன் மொத்தம் 6 கண்டிஷன். 6 இதுல ஒரு 5 அண்டர் அடிஷனல் ஒரு 5 மொத்தம் 10 ஒரு இதுல வரும் பாருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் லா இருக்கும். இதை அழிச்சிடுறேன். மேபி இது ஃபீல்டு ஆக்சியம்ல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்றது நான் ஃபீல் பண்றேன். இதுல எதா இருந்தாலும் நீங்க உடனடியே மெசேஜ் போடுங்க. இது சாதாரண ஒரு விஷயம் தான். அதுல வந்து மொத்தம் அண்டர் அடிஷனல் 5 கண்டிஷன் போயிட்டு தான் இன்னொன்று 6வது கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லா, மல்டிபிளேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் அடிஷன் ரெண்டுமே சொல்லுவாங்க. எக்ஸ் டாட் ஒய் பிளஸ் இஜெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் டாட் ஒய் பிளஸ் எக்ஸ் டாட் இஜெட் இப்படி இருக்கலாம். இல்ல இது வேற மாதிரி கூட சொல்லலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் டாட் இஜெட் இப்படியும் கூட எழுதுவாங்க. எக்ஸ் டாட் இஜெட் பிளஸ் ஒய் டாட் இஜெட். இதுல 2ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளேஷன்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ல இது 2ல எது இருந்தாலும் எழுதலாம், எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபீல்ட்ல வந்து ஃபீல்ட எப்படி சொல்றேன், இது ஒரு 5 இங்க ஒரு 5 மொத்தம் 10, இது ஒன்று 11 கண்டிஷனுங்க. இந்த 11 கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொன்னா
இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் வந்து என்னன்னு சொல்லலாம், ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், ஃபீல்டு. இது வந்து நீங்க அல்ஜிப்ரால பார்ப்பீங்க அப்படின்னா நீங்க வந்து குரூப்பினுடைய டோட்டலா டீட்டெயிலாக தெரியும். ஓகே, இதுல என்ன யாருக்காவது புரியாம இருந்தா நீங்க மெசேஜ் பண்ணலாம், இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்ம அடிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டி, இன்வெர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலே சொன்னேன். அந்த மல்டிபிளிகேஷன்ல க்ளோசர், அசோசியேட்டிவ், கம்யூட்டேட்டிவ் இதுல இருக்கிற மாதிரியே தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா வந்து மல்டிபிளேஸ் சிம்பிள், அடிஷன் சிம்பிள் பதிலாக மல்டிபிளேஷன் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. ஐடென்டி இன்வெர்ஸ் தான் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மல்டிபிளிகேஷன்ல ஐடென்டி எலமெண்ட் 1, ஸோ 1 × x. இதெல்லாம் ரூல் இருக்குங்க, இது எல்லாத்துக்குமே ரூல் இருக்கு. நம்ம வந்து க்ளோசர் அப்படின்னு சொன்னா ஜென்ரல் ரூல் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் ஜென்ரல் ரூல் வந்து A * B belongs to R. அசோசியேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா A * B * C, A * B * C. ஐடென்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிக்கான ஆக்ஷன் வந்து A * E, E * A is equal to Aன்னு வரணும். இன்வெர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா A * A இன்வெர்ஸ், A இன்வெர்ஸ் * A அப்படின்னு பாத்தீங்கன்னா E அப்படின்னு கிடைக்கணும். காமுடேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா A * B, B * A. இந்த 5மே வந்து மெமரி பண்ணிருக்கணுங்க. ஐடென்டி அண்ட் இன்வெர்ஸ்னு வரும்போது மட்டும் இங்க ஈன்றது ஐடென்டி எலமெண்ட், ஏன்றது இன்வெர்ஸ் எலமெண்ட். இங்க ஸ்டார்ன்றது ஆப்ரேஷனுங்க. இந்த ஆப்ரேஷன் அடிஷனா இருக்கலாம், மல்டிபிளிகேஷனா இருக்கலாம், டிவிஷனா இருக்கலாம், சப்ட்ராக்ஷனா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாங்க. ஆனா நம்ம வந்து மேக்சிமம் வந்து அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் தான் யூஸ் பண்றது குரூப்ல. இங்க அடிஷன்ல வந்து ஐடென்டி எலிமெண்ட் ஈன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ன்றது பிளஸ்ஸா இருந்தா ஈன்றது வந்து 0 தான் ஐடென்டி. கரெக்டா அந்த ரூல் படி தான் அங்க எழுதியிருப்போம் பாருங்க. இந்த ரூல் மெமரி பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஓகே, இங்க ஸ்டார் இருக்கிற இடத்துல பிளஸ் அடிஷன், அண்டர் அடிஷன்னா பிளஸ் போட்டுக்கோங்க, அண்டர் மல்டிபிளிகேஷன்னா மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து ஐடென்டி எலிமெண்ட் வரும்போது அண்டர் அடிஷன்ல 0 தான் ஐடென்டி எலிமெண்ட். இன்வெர்ஸ் எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்னுடைய இது ஆப்போசிட் சைன், எக்ஸ்னா -x, -xனா +x, ஆப்போசிட் சைன் தான் இன்வெர்ஸ் எலிமெண்ட் அண்டர் அடிஷன்ல. ஆனா மல்டிபிளிகேஷன்ல ஐடென்டி எலிமெண்ட் வந்து 1, இன்வெர்ஸ் எலிமெண்ட் கேட்டோம்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் எலிமெண்ட். இதை மட்டும் நீங்க ஞாபகத்தில் வச்சிருக்கணும். இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், ஃபீல்ட் அப்படின்றது நம்ம சொல்றோம். இன்னும் டீடைலா நம்ம அல்ஜிப்ரால நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல அடுத்து ஆர்டர் ஆக்ஷன். இது எல்லாமே ரியல் நம்பர் சிஸ்டத்துல நம்ம யூஸ் பண்றதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் ஆர்டர் ஆக்சியம். ஓகே, ஆர்டர் ஆக்சியம்ல வந்து பாருங்க, இதுல வந்து ஒரு 4 கண்டிஷன் இருக்குங்க. இந்த ஆர்டர் ஆக்சியத்துல ஒரு 4 கண்டிஷன். ஃபீல்டுல வந்து ஒரு நம்ம போட்டிருக்கோம் ஒரு 11. இதுல ஒரு 4 என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைகோட்டமி லா அப்படின்னு சொல்றோம். ரொம்ப இது கேட்கறது தாங்க, ட்ரைகோட்டமி லா சம்டைம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ட்ரைகோட்டமி லா, அது எதை ட்ரைகோட்டமி லா அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து ரியல் நம்பர் சிஸ்டத்துல 2 நம்பர் எடுத்துக்கிறாங்க. ரியல் நம்பர் சிஸ்டத்துல 2 நம்பர் எடுத்துற நம்பர் என்னென்ன மெத்தட் இருக்குன்னா, ஒண்ணு அந்த 2 நம்பர் ஈக்குவலா இருக்கும், இல்ல ஒன்னு விட என்னது ஒண்ணு பெருசா இருக்கலாம் அல்லது சின்னதா இருக்கலாம். இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். ஒரு 2 நம்பர் ரியல் நம்பர் இருக்குன்னா ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், அல்லது ஒன்னை விட ஒண்ணு பெருசா இருக்கும் அல்லது சின்னதா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த ரூலுக்கு பேரு வந்து என்ன சொல்றாங்கன்னா ட்ரைகோட்டமி லா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் 2வது கண்டிஷனுங்க, இங்க எழுதலாமா? சரி, அந்த சைடு போய் எழுதிக்கலாம், இதுக்கு மேல வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2வது ஆர்டர், 2வது ரூல் வந்து என்ன இதுல இருக்குன்னா டிரான்சிட்டரி அப்படின்னு சொல்றோம். டிரான்சிட்டரி. ஓகே, அப்ப வந்து என்னன்னா இப்ப எக்ஸ் ஒய்யை விட எக்ஸ் பெருசா இருக்கு, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாங்க, ஒய்யை விட இஜெட் பெருசா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்ன்றது இஜெட் விட பெருசு அப்படின்னு சொல்றதுதான் இந்த டிரான்சிட் பண்றது. ஓகே, அடுத்து இன்னொரு 3வது கண்டிஷனு, அதுக்கு பேரு மட்டும் வந்து பாருங்க. 3வது கண்டிஷன் வந்து மோனோடோனிக் லா ஆஃப் அடிஷன், மோனோடோனிக் லா ஆஃப் மல்டிபிளிகேஷன் இருக்கு. அதாவது என்னன்னா
ரெண்டு நம்பர் இந்த எக்ஸை விட ஒய் பெருசா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நீ வந்து கூட்டினா கூட அந்த இன்இக்வாலிட்டி சிஸ்டம் வந்து மாறாதுன்றாங்க. இந்த இடத்துல வந்து ஏதாவது கூட்டுற, இங்க ஒரு நம்பர் கூட்டுற, அதே நம்பர் இங்கேயும் கூட்டுற, அப்படி கூட்டினா கூட இந்த இன்இக்வாலிட்டிஸ் வந்து அந்த கான்செப்ட் மாறாது அப்படின்றாங்க. இதுதான் வந்து மோனோடானிக் லா ஆஃப் அடிஷன், மோனோடானிக் லா ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்றாங்க. மோனோடானிக் ஆஃப் லா அடிஷன், அடிஷன்ல வந்து இருக்கக்கூடிய ஒன்று. சரி, மோனோடானிக்னு என்ன? ஒன்று வந்து அது இன்க்ரீசிங்கா இருக்கும் அல்லது டிக்ரீசிங்கா இருக்கும். ஓகே, இப்போ இது இன்க்ரீசிங்ல போயிட்டே இருக்கு, நீ எப்படி இருந்தாலும் சரி. ஆனா அடிஷன் அது. அடுத்து நாலாவது கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா மோனோடானிக் ஆஃப் மல்டிபிளிகேஷன் சொல்றாங்க. எக்ஸ் கிரேட்டர் தன் ஒய், ஒரு இஜெட் கிரேட்டர் தன் 0 எடுத்துக்கிற, இங்க மல்டிபிள் பண்ற, சரியா, ரெண்ட பக்கம் வந்து மல்டிபிள் பண்ற, அப்போ கூட அந்த இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. இது மோனோடானிக் லா ஆஃப் மல்டிபிளிகேஷன். மொத்தம் இந்த 4 கண்டிஷன் இருக்குங்க. அதுல வந்து ட்ரைகோட்டமி லா வந்து ஒரு சம்டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ரியல் நம்பர்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னை விட ஒன்று பெருசுன்னு சொல்றோம். ஆனா அதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒன்னை விட ஒன்று பெருசுன்னு சொல்ல முடியாது காம்ப்ளெக்ஸ்ல. சரியா, நம்ம அது காம்ப்ளெக்ஸ் நடத்தும் போது சொல்லுவோம். நம்ம ரியலை மட்டும் தான் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆக்சியம் அப்படின்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபீல்டு ஆக்சியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஆர்டர்டு ஃபீல்டு அப்படின்றது பாருங்க. ஆர்டர்டு ஃபீல்டு. ஓகே, இப்போ இந்த டாபிக்ல வந்து என்ன இருக்குன்றது பாருங்க. ஆர்டர்டு ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா, இஃப் எ ஃபீல்டு சாட்டிஸ்ஃபை ஆல் த 4 ஆர்டர் ஆக்சியம், ஒரு ஃபீல்டு வந்து, நம்ம ஃபீல்டுன்னா மொத்தம் வந்து அண்டர் அடிஷன்ல வந்து அபிலியன் குரூப்பா இருக்கணும், அண்டர் மல்டிபிளிகேஷன் அபிலியன் குரூப்பா இருக்கணும், அண்டர் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். மொத்தம் 11 கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அந்த 11 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா ஒரு செட் ஃபீல்டுன்னு சொல்லுவோம் அண்டர் மல்டிபிளிகேஷன் அண்ட் அடிஷன்ல. இப்ப அதே மாதிரி வந்து இந்த ஆர்டர் 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொன்னா அது என்னன்னு சொல்றோம்? ஆர்டர்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம மெட்டீரியல பாருங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் ஆர்டர்ட் ஃபீல்டு, எதெல்லாம் நாட் ஆர்டர்ட் ஃபீல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர்ட் ஃபீல்டு, சரியா, அது ஓஎஃப்னு சொல்றேன். ஆர்டர்ட் ஃபீல்டுன்றது எல்லாம் எதான் பாத்தீங்கன்னா நம்ம எதை கொடுத்துருக்கோம்? ஆர், சரியா, ரியல் நம்பரு, ரேஷனல் நம்பரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், 2 தான். நாட் ஆர்டர்டு ஃபீல்டு NOFன்னு கொடுக்குறேன். நாட் ஆர்டர்டு ஃபீல்டு. நாட் ஆர்டர்டு ஃபீல்டுலாம் எதெல்லாம் இருக்கு? n பிளஸ் டாட்டு, z பிளஸ் டாட்டு, இது 2 இருக்கு. ஆனா சி வந்து ஃபீல்டு பட் நாட் ஆர்டர்டுன்னு சொல்றாங்க. சரியா, சி பிளஸ் இது வந்து என்னன்னா, இது வந்து ஃபீல்டு பட் நாட் ஆர்டர்ட் காம்ப்ளெக்ஸ்ல. சரி, இப்ப நம்ம ஆர்டர் ஃபீல்டுன்னு சொல்றதுக்கு நம்ம விளக்கம் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு அந்த 4 கண்டிஷனும் வந்து ஆர்டர்ல 4, அதுல ஒரு 11, மொத்தம் 15 கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா அது ஆர்டர் ஃபீல்டுன்னு சொல்லிடலாம். இல்லைன்றதுக்கு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன் வந்து நேச்சுரல் நம்பர் இன்டீஜர் வந்து நாட் ஆர்டர் ஃபீல்டுன்னு சொல்றாங்க? அந்த 15 கண்டிஷன்ல எது சாட்டிஸ்ஃபை ஆகுறதுல யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர்? ஏன் வந்து நாட் ஆர்டர் ஃபீல்டுன்னு சொல்றோம்? நேச்சுரல் நம்பர்ல வந்து 0 இல்லை. அங்கே வந்து என்னன்னா மோனாய்டு சாட்டிஸ்ஃபை பண்றதுல, அண்டர் அடிஷன்ல வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு தான் மோனாய்டு. இது ஓகே, குட் கௌசல்யா.
இன் நேச்சுரல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 0 வந்து என்னது டஸ் நாட் பிலாங்ஸ் டு n. நம்ம அடிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 0 இஸ் தானே ஐடென்டி எலமெண்ட், அது இங்க அது வந்து இருக்கிறதுல, அதனால நம்ம வந்து ஃபீல்டே வந்து என்னது நாட் ஃபீல்டு என்ன ஆயிடுது. இது வந்து என்னன்னா பட் நாட் ஃபீல்டு பட் ஆர்டர்னு சொல்லலாமா, ஆர்டர்னு சொல்லலாம், ஆர்டர்னு இருக்கும். ஓகே, இந்த ஆர்டர்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும் தானே அதுல. சரி, இன்டீஜர்ல என்ன, இன்டீஜர்ல ஐடென்டி எலமெண்ட் 0 இருக்குல்ல, எது சாட்டிஸ்ஃபை பண்றதுல? கரெக்ட் தான், மறுபடியும் ஏன் சாரின்னு போட்டிருக்கேன். நேச்சுரல் நம்பர்ல நம்மளுக்கு 0 இருக்கிறதுல ஐடென்டி ஆக்சம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, அந்த அடிஷன்ல. இதுல இன்டீஜர்ல பதிலே வரலையா? இன்டீஜர்ல வந்து எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது? இந்த 11 கண்டிஷன் பாருங்க. அண்டர் அடிஷன்ல இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, திங்க் பண்ணி பாருங்க. அண்டர் அடிஷன்ல எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதில்ல? இப்பதான் ஒரு பதில் வந்திருக்கு, என்னது? இன்வர்ஸ். குட் குட் கவிதா அண்ட் கௌசல்யா, இன்வர்ஸ். ஓகே, வெரி குட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன் வந்து இஜெட்ல அண்டர் மல்டிபிளிகேஷன்ல, அண்டர் வந்து மல்டிபிளிகேஷன்ல ஒரு எலமெண்ட்னுடைய இன்வர்ஸ் எலமெண்ட், இன்வர்ஸ் ஆஃப் ஒரு 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 இன்டீஜர், அது 1/5. அது வந்து எங்க இருக்காது? இன்டீஜர்ல இருக்காது. ஓகே, ஒரு இன்டீஜர்னுடைய இன்வர்ஸ் எலமெண்ட் மல்டிபிளேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்வர்ஸ் எலமெண்ட்னு சொன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான், அது அதுல இருக்காது. அதனால வந்து என்னன்னா சேம், அது வந்து அந்த ஃபீல்டு வந்து இல்லை. சரி, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து இந்த ஆர்டர் பத்தி ஏன் வந்து ஆர்டர் ஃபீல்டுன்னு சொல்றோம், ஏன் இல்லைன்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள். லாஸ்ட்ல காம்ப்ளெக்ஸ் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டா இருக்கு, பட் நாட் ஆர்டர் ஃபீல்டர். முன்னதானே சொன்னோம் இல்லையா, இந்த ட்ரைகோட்டோமி லா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அன்ஈக்குவலா இருக்கும் அல்லது வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த 2 கண்டிஷன் தான் இருக்கும். ஏதோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆனா ஒன்னு விட ஒன்னு பெருசுன்றதால இருக்காது. இஜெட் 1 விட இஜெட் 2 பெருசு அப்படின்றதால இதுல இருக்காது. ஆனா ரியல் நம்பர் சிஸ்டத்துல 1 விட 1 பெருசுன்னு சொல்லலாம். 5 விட 6 பெருசு, சரி 6 விட 7 பெருசு, 7 விட 6 சின்னது அப்படின்னு சொல்லலாம். ஆனா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது, அந்த மாதிரி கண்டிஷனே இல்லை. ஒன்று அந்த 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஈக்குவலா இருக்கும் அல்லது ஈக்குவலா இல்லாம இருக்கும். இந்த 2 தான். அதனாலதான் வந்து அதை வந்து நாட் ஆர்டர்டுன்னு சொல்றோம். ஆர்டரே வந்து இது சரியில்லை, நாட் ஆர்டர்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம மெட்டீரியல் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்ல இதோட முடிச்சலாம். இன்டர்வல் மீதி கிளாஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல வந்து இன்டர்வல் அவ்வளவுதான், பவுண்டடு அண்ட் அன்கவுண்டபிள் பாத்துக்கலாம். ஆர்க்மிடியன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஆர்க்மிடியன் ப்ராப்பர்ட்டி. ஆர்க்மிடியன் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எந்த இடத்துல எழுதலாம்? இங்க கொஞ்சம் இடம் இருக்கு. இங்க ஒரு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ஆர்க்மிடியன் ப்ராப்பர்ட்டி ரொம்ப கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ் ஒய் வந்து ரியல் நம்பரா எடுத்துக்கிறோம். ஒய் வந்து ஒரு ரியல் நம்பரு எடுத்துக்கும் போது தேர் இஸ் a பாசிட்டிவ் இன்டீஜர் n such that, இந்த n வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்குது. ஓகே, அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, nx greater than y. ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்ல நீங்க மல்டிபிள் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து அது எந்த ஒரு எந்த ஒரு ரியல் நம்பர் இருந்தாலும் சரி, சரியா, எந்த ஒரு எக்ஸ் இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, nx greater than y அப்படி எழுதுற மெத்தடுக்கு பேர் தான் வந்து ஆர்க்மிடியன் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு. மீதி இடையில 2 இருக்குங்க, அது சும்மா லைட்டா பாத்துக்க. அது எல்லாமே ரியல் நம்பர் சிஸ்டம் தான். நடுவுல ஒரு நம்பர் நம்மளால சொல்ல முடியும், ரியல் நம்பர்ல 2 நம்பருக்கு நடுவுல ஒரு நம்பர் சொல்ல முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, மீதெல்லாம் வந்து நார்மலா இருக்கக்கூடியதுதான். ஓகே, அடுத்து நம்ம டாபிக்ல வந்து இன்டர்வல் இருக்கு. இன்டர்வலை பத்தி நீங்களே கூட பார்த்துட்டு வரலாம். க்ளோஸ் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், இந்த மாதிரி இருக்கு. இன்ஃபைனைட் இன்டர்வல், டீஜெனரேட் இன்டர்வல், இதெல்லாம் ஆல்ரெடி இது ஈஸியா தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் அது.
நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ப்ரைம் நம்பரு சின்ன ப்ரைம் எல்லாமே இருக்கு.